ஹாய் ஹலோ வெல்கம் டு பி4 எஜுகே. இன்னைக்கு நாம சுத்தம் சுகாதாரம் அப்படின்ற ஒரு பொது கட்டுரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் 2K தாண்டி போயிட்டுருக்கு. அதே போல் நிறைய பேர் சேனலை வியூ பண்ணுறீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, சேனலில் வீடியோஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இன்னும் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எந்த டாபிக்னாலுமே எங்கிட்ட வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். சேனலோட ரீச் அப்படின்றது உங்களால் தான் நடந்துச்சு, அதுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கட்டுரையை பார்க்கலாம். சுத்தம் சுகாதாரம் அப்படின்ற இந்த தலைப்புக்கு கீழே முன்னுரை, சுற்றுப்புற தூய்மை, வீட்டின் தூய்மை, சுகாதார கேடுகள், அண்மை கால விளைவுகள், முடிவுரை அப்படின்றத உட்தலைப்புகளாக கொடுக்கணும். இதை குறிப்பு சட்டகமாக முதல்ல எழுதிக்கங்க. அடுத்தது நம்ம கட்டுரையை பார்க்கலாம். முன்னுரை. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி, சுத்தம் சோறு போடும் என்பன நம் நாட்டில் வழங்கும் பழமொழிகள். இவை நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை வற்புறுத்துவதற்காக எழுந்த முதுமொழிகளாகும். இன்றைய சூழலில் பல்வேறு தொற்று நோய்கள் சுற்றுப்புற தூய்மை இல்லாத காரணத்தினாலேயே பரவுகின்றது. தொற்று நோய்களிலிருந்து நம்மை காக்க நம்மையும் நம் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது அவசியமாகும். அத்தகைய சுத்தம் சுகாதாரம் பற்றிய அவசியத்தை இக்கட்டுரை மூலம் காண்போம். சுற்றுப்புற தூய்மை. வீடும் நாடும் நமதிரு கண்கள். தூய்மை என்பது உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, இருக்கும் இடம் ஆகியவற்றில் மட்டுமல்லாமல் சுற்றுப்புறச் சூழலில் அமைதல் வேண்டும். சுற்றுப்புறம் தூய்மையாக இருந்தால்தான் மாசற்ற தூய காற்றும் தூய்மைப்படுத்தப்பட்ட நல்ல குடிநீரும் கிடைக்கும். இல்லாவிட்டால் அதன் மூலம் பல நோய்கள் பரவும். அதனால் நாம் நம் வீட்டை சுத்தப்படுத்துவது போல நம்முடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவதையும் அசுத்தம் செய்வதையும் எச்சில் உமிழ்தலையும் கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும். வீட்டின் தூய்மை. வீட்டின் சுத்தமே நாட்டின் சுத்தம். நாம் நம் வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் நாட்டில் கொண்டாடப்படும் பண்டிகைகள், நோன்புகள், திருவிழாக்கள் முதலியன எல்லாம் மறைமுகமாக வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் நோக்கத்துடனேயே அமைக்கப்பெற்றுள்ளன. இத்தகைய நாட்களில் வீட்டை கழுவி கோலமிட்டு சாணம் தெளித்து வாசலையும் சுற்றுப்புறங்களையும் தூய்மை செய்கிறோம். அவ்வாறு செய்வதன் மூலம் நுண்கிருமிகள் நம் வீட்டை அண்டாமல் பாதுகாக்கலாம். எனவே சுகாதாரம் என்பது வீட்டில் இருந்தே தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் பிள்ளைகள் அதை வெளியிலும் கடைபிடிப்பார்கள். ஏனெனில் சமுதாயத்தின் அடிப்படையே குடும்பம்தான். சுகாதார கேடுகள். நம் நாட்டில் தொழிற்சாலைகள் எங்கும் பெருகிவிட்டன. அவை தீய புகையை கக்கிய வண்ணம் உள்ளன. அவற்றால் நச்சுக்காற்று பரவி மனிதனை அழிக்கின்றது. தோல் பதனிடும் தொழிற்சாலை, சாய தொழிற்சாலை முதலிய இடங்களிலிருந்து கழிவுநீர் வெளியாகி நல்ல நீரோடு கலந்து விடுகின்றது. இதனை பருகுவதால் மஞ்சள் காமாலை, வாந்தி பேதி முதலிய நோய்கள் ஏற்பட்டு மக்கள் மடிந்து போகின்றனர். போக்குவரத்து பெருக்கத்தால் தூசுகள் பரவி மனிதனை தொல்லைப்படுத்துகின்றது. அப்போது ஏற்படும் சத்தத்தால் உடல்நலக்கேடும் ஏற்படுகின்றது. அமைதி வாழ்க்கையும் கெடுகின்றது. இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியின் விளைவாகவும் சுற்றுப்புற தூய்மை கெடுகிறது. இத்தகைய பெரும் கேடுகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நம் சுற்றுப்புறத்தில் மரங்களை நடுவது மிகவும் அவசியமாகிறது. நாம் சுத்தமான காற்றை சுவாசிக்க, சுகாதாரத்தோடு வாழ மரங்கள் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். எனவே விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்பதை உணர்ந்து விழிப்போடு செயல்படுவோம். அண்மை கால விளைவுகள். சுத்தம் சுகாதாரம் என்பது அண்மையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளாகும். காரணம், கொரோனா என்ற ஒரு பெரும் தொற்று மனித சமுதாயத்திற்கே பெரும் சவாலான நோயாக உள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்துள்ளன. கொரோனாவிலிருந்து நம்மையும்
நம் சமுதாயத்தையும் மீட்டெடுக்க சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி காப்பது மிகவும் அவசியமாகிறது. அடிக்கடி கைகளை கழுவுவது, முகக்கவசம் அணிவது, மக்களிடையே இடைவெளியை கடைபிடிப்பதும் இன்றியமையாத ஒன்றாகிறது. எனவே நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். முடிவுரை: எவர் ஒருவர் தன் கடமைகளை சரிவர செய்கிறாரோ அவருக்கு உரிமைகள் தானாகவே வந்தடையும். நாம் அனைவரும் நம் வீட்டை மட்டுமல்லாது சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைக்க வேண்டும். அரசு தொழிற்சாலைகளிலிருந்து கழிவு நீரும் நச்சு புகையும் பரவா வண்ணம் தடுக்க வேண்டும். தொழிற்சாலைகளும் தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தகுதி வாய்ந்த தொழிற்சாலை ஆய்வாளர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது ஆலைக்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரிவர உள்ளனவா என்று கண்காணித்தல் வேண்டும். இவ்வாறாக நாம் ஒவ்வொருவரும் தம் கடமையை சரிவர செய்தால் நம் நாட்டில் சுத்தமான காற்று, நல்ல குடிநீர், அமைதியான சூழ்நிலை உண்டாகும். மக்களும் நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு நல்ல உடல் நலத்தோடு வாழ்வாங்கு வாழ்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வி ஃபார் எஜுகேட் யுவர் நாலேஜ் பூஸ்டர். தேங்க்யூ.